வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அவரது சுற்றுப்பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு தன்னுடைய அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமான F-35 லைட்னிங் 2 விமானத்தை விற்பனை செய்வதற்கு விருப்பம் தெரிவிச்சாரு. இந்த சூழ்நிலையில நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா அமெரிக்காவின் F-35 விமானத்தை வாங்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ஆஃபரை விட ஒரு மிகப்பெரிய ஆஃபரை இந்தியாவுக்காக அறிவிச்சிருக்காரு. அதாவது என்னதான் இந்தியா ரஷ்ய ஆயுதங்களை வாங்குவதை தற்போது குறைத்து கொண்டாலும் தற்போது புட்டின் கொடுத்திருக்க இந்த ஆஃபரை இந்தியாவால நிராகரிக்கவே முடியாது அப்படின்னு ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை சப்ளை செய்வதற்கு தற்போது உலகின் வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் ரஷ்யா கடுமையான போட்டியில இறங்கியிருக்காங்க. அப்படி என்ன புட்டின் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காரு. இந்தியா ஏன் புட்டினோட ஆஃபரை நிராகரிக்கவே முடியாது? அமெரிக்கா கொடுக்க உள்ள F-35 விமானத்தை விட ரஷ்யா இந்த ஆஃபர்ல கொடுக்க உள்ள விமானம் சிறந்ததா இருக்குமா? இது எந்த விதத்துல இந்தியாவின் ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல உதவி செய்ய போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவின் எதிரி நாடான சீனா J-20 மற்றும் J-35 அப்படிங்கிற 2 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சுட்டாங்க. பாகிஸ்தானுக்கு J-35 விமானத்தை விற்பனை செய்யவும் போறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவிடம் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கான ஆப்ஷன்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் ஆம்கா விமான திட்டம் மட்டுமே இருந்துச்சு. ஆனா தற்போது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை சப்ளை செய்வதற்கு கடுமையான போட்டியில இறங்கி இருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய F-35 விமானத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த F-35 விமானத்தை வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இந்திய விமானப்படையில தற்போது வரைக்கும் ஒரு அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட் விமானம் கிடையாது. இந்த சூழ்நிலையில நேரடியா ஒரு அமெரிக்கன் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா இயக்கணும்னா அதற்கு இந்தியா மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால இந்தியாவுக்கு அமெரிக்கா முதல்ல F-21 விமானத்தை தான் விற்பனை செய்வாங்க. அதற்கு பிறகுதான் F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை விற்பனை செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த F-21 விமானம் பாகிஸ்தானிடம் உள்ள F-16 விமானத்தோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். அதனால இந்தியா முதல்ல F-21 விமானத்தை வாங்குறது வேஸ்ட் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்த F-21 விமானத்தோட அத்தனை விஷயங்களும் தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு யுத்த நேரத்துல அமெரிக்காவை இந்தியா நம்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இந்தியாவிடம் இருக்குது. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இணைந்து கொண்டு இந்தியாவை ரஷ்ய ஆயுதங்களை வாங்குவதை குறைத்துக் கொள்ளும்படி கடுமையான அழுத்தத்தை கொடுத்தாங்க. இந்த விஷயத்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சமீபத்துல ரஷ்யாவுக்கு போயிருக்கும் பொழுது சொன்னாரு. அதாவது இந்தியா மீது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதை நிறுத்த சொல்லி கடுமையான அழுத்தத்தை கொடுத்ததா அவர் சொல்லியிருக்காரு. இதனை தொடர்ந்து இந்தியா சில ஆயுதங்களை மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து வாங்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க. அதுல மிகவும் முக்கியமானது இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK-1A விமானத்திற்கு தேவையான GE F-404 இன்ஜின். ஆனா அந்த இன்ஜினை அமெரிக்கா இன்னும் சப்ளை செய்ய ஆரம்பிக்கல. இதற்கு பின்னாடி இந்தியா உக்ரைன் ரஷ்யா போர்ல அமெரிக்காவுடன் கைகோர்த்து ரஷ்யாவை எதிர்க்கல அப்படிங்கிற காரணத்திற்காக தான் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இந்த இன்ஜின் சப்ளைய நிறுத்தி வச்சிருப்பதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காரு. அதாவது அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு F-35 விமானத்தை ஆஃபர் செஞ்ச ஒரு சில நாட்கள்ல ரஷ்ய அதிபரோட இந்த ஆஃபர் வந்திருக்கு. அதாவது ரஷ்யா
தன்னுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமான Su-57 விமானத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. அதுவும் அமெரிக்கா மாதிரி இல்லாம Su-57 விமானத்தோட முழு டெக்னாலஜியையும் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. இதுவே அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க F-35 விமானத்தை அமெரிக்கால தயாரித்து இந்தியாவுக்கு சப்ளை செய்வாங்க. இது அமெரிக்காவுடைய ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா என்னைக்குமே அவங்க யாரையுமே ஒரு நட்பு நாடு அப்படின்னு ட்ரீட் செய்ய மாட்டாங்க. அவங்களோட விமான டெக்னாலஜி உலகின் தலை சிறந்தது. அத நட்பு நாடா இருந்தாலும் எதற்காக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா ரஷ்யா இந்த Su-57 விமானத்தோட டெக்னாலஜி முழுவதையும் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த விஷயம் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் ஆம்கா விமான ப்ராஜெக்டுக்கும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த Su-57 விமானத்தை நாசிக்ல இருக்கக்கூடிய HAL நிறுவனத்தோட தொழிற்சாலையில தயாரிப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இதே நாசிக் தொழிற்சாலையில தான் ரஷ்யாவின் Su-30 MKI போர் விமானங்களை இந்தியா தயாரிக்கிறாங்க. அதனால ரஷ்ய விமானங்களை தயாரிக்கக்கூடிய பல விஷயங்கள் அந்த தொழிற்சாலையில இருக்கும். இதன் காரணமாக Su-57 விமானத்தை இந்தியாவால அதிவிரைவா தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம Su-57 விமானங்களை இந்தியாவுக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைப்பதற்கும் ரஷ்யா ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதாவது தற்போது Su-57 விமானங்கள்ல முழுக்க ரஷ்ய சிஸ்டங்கள் தான் இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ரடார்கள், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க மிசைல்கள் மற்றும் ரடார்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்வதற்கும் ரஷ்யா அனுமதிக்கிறாங்க. அடுத்து இந்தியா அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை வாங்கினாங்கன்னா அந்த விமானங்களை இந்தியாவால அணு ஆயுத தாக்குதல்களுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த விஷயம் ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கும். ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கு F-35 விமானத்தை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு ஒப்புதல் கொடுத்தாலும் அமெரிக்கன் கோர்ட்ல அமெரிக்க அரசாங்கத்தோட முடிவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இந்த விஷயம் காரணமாக F-35 விமானத்தை இந்தியாவால அணு ஆயுத தாக்குதல்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனா ரஷ்யாவின் Su-57 விமானங்களை இந்தியாவால ரஷ்யாவின் அனுமதியோடு அணு ஆயுத தாக்குதல்களுக்கு பயன்படுத்த முடியும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம F-35 விமானத்துல ஏதாவது அப்கிரேட் செய்யணும்னா அமெரிக்கா அவ்வளவு எளிதில அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ரஷ்யாவை பொறுத்த மட்டில் அனைத்து இந்தியன் சிஸ்டங்களையும் Su-57 விமானத்துல பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பாங்க. இதன் காரணமாக இந்தியா Su-57 விமானத்தை வாங்கணும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள் காரணமாக தான் ரஷ்யாவுடைய இந்த Su-57 ஃபைட்டர் ஜெட் விமான ஆஃபரை இந்தியாவால தவிர்க்கவே முடியாது அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. Su-57 மற்றும் F-35 விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானமா இருந்தாலும் ரெண்டு விமானங்களுமே முற்றிலும் வேறுபட்டது. அதாவது F-35 விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு பிரட் அண்ட் விட்னி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F-135 PW-100 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. அதுவே ரஷ்யாவுடைய Su-57 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 Saturn AL-41 F1 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபான் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. F-35 விமானத்தினால அதிகபட்சமா 29,900 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே Su-57 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமா 35,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். விமானத்தோட சைஸ வச்சு பார்த்தாலும் F-35 விமானம் Su-57 விமானத்தை விட சிறிய விமானமாயிருக்கும். அடுத்து F-35 விமானத்தினால அதிகபட்சமா 1975 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். Su-57 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2135 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். அதாவது Su-57 விமானங்கள் அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை விட
அதிவிரைவா பறக்கக்கூடியது. F-35 விமானத்தினால அதிகபட்சமா 2800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அதுவே Su-57 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க்ஸ பயன்படுத்தும் பட்சத்துல Su-57 விமானத்தினால 4500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட பறக்க முடியும். அடுத்து F-35 விமானத்தினால 50000 அடி உயரத்துல பறக்க முடியும். Su-57 விமானத்தினால 66000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விஷயம் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதாவது இந்த ரெண்டு விமானங்களும் நேரடியா ஒரு டாக் ஃபைட்ல ஈடுபடும் பட்சத்துல Su-57 விமானத்திற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது F-35 விமானத்தை விட அதிகமான உயரத்துல பறந்து கொண்டு கீழே இருக்கக்கூடிய F-35 விமானத்தின் மீது Su-57 விமானத்தினால தாக்குதல் நடத்த முடியும். விமானத்தோட வேகம், ரேஞ்ச், பறக்கும் உயரம் அனைத்திலுமே Su-57 விமானம் அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை விட மிக சிறந்ததா இருக்குது. அடுத்து ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்கும் விஷயத்துல F-35 விமானத்தினால அதிகபட்சமா 8200 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே Su-57 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமா 7500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விஷயத்துல F-35 விமானம் Su-57 விமானத்தை விட மிக சிறந்ததா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு விமானங்கள்லயுமே இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால மிசைல்ஸ், பாம்ஸ், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் போன்ற ஆயுதங்களை விமானத்தோட உள்புறத்துல சேமிச்சு வைக்க முடியும். இதன் காரணமாக விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அதிகரிக்கும். இந்த ரெண்டு விமானங்கள்லயுமே ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த ரெண்டு விமானங்கள்லயும் அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. F-35 விமானத்துல ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. Su-57 விமானத்தை பொறுத்தமட்டில் முழுக்க ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ரஷ்ய ஆயுதங்களோடு இந்திய ஆயுதங்களையும் இணைப்பதற்கு ரஷ்யா அனுமதிப்பாங்க. ஆனா அமெரிக்கா இந்த விஷயத்தை செய்வாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிடம் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்குது. வரும் காலத்துல Su-57 விமானத்துல ரஷ்ய தயாரிப்பு ஹைப்பர்சானிக் மிசைல்களை இணைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இன்னும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல பின்தங்கிதான் இருக்காங்க. F-35 விமானத்தை பொறுத்தமட்டில் பல யுத்த களங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளான ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இந்த விமானத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஆனா ரஷ்யாவுடைய Su-57 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல யுத்த களங்கள்ல பயன்படுத்தப்படல. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட ரொம்பவும் குறைவான அளவிலே இந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால விமானத்தோட செயல்திறன்ல சில கேள்விக்குறிகள் இருக்குது. ஆனா தற்போது பெங்களூர்ல வச்சு நடைபெற்ற ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில ரஷ்யாவின் Su-57 விமானங்கள் மிக சிறப்பா செயல்பட்டதா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்தியா ரஷ்யாவின் Su-57 விமானத்தை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை வாங்கணுமா இல்ல ரஷ்யாவுடைய Su-57 விமானத்தை வாங்கணுமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.